இன்று உங்கள் வாழ்க்கையில் நிலையானது நிரந்தரமானது நம்ம கூட எதுவுமே என்ன செய்யாது வரப்போவது கிடையாது. பார்த்துக்கொள்ளுங்க. யோவான் 15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிற காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ கேட்டுக்கொள்கிற காரியத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனா என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட வந்து நினைச்சிருக்கணும். கவனிங்க, இன்னைக்கு நம்ம கூட எத்தனை பேர் பழகி இருக்கலாம், யாருமே நம்மகிட்ட நினைச்சு இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. உங்க இருதயத்தை, உங்க ஆத்துமாவை எந்த மனுஷனுக்கோ எந்த மனுஷிக்கோ நீங்க ஒப்பு கொடுத்துடாதீங்க. இந்த ஆத்துமா, இந்த ஆவி, இந்த இருதயம் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் நீங்க ஒப்பு கொடுங்க. அவர் உங்க குடும்பத்தை வழிநடத்தி அற்புதமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ 8th படித்த பிள்ளைகள்கிட்ட போய் உங்கள் ஃப்ரெண்டு இன்ன வரைக்கும் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், எல்லாமே மாயை பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ விழுந்து போன மதில்களை நீ எழுப்பி கட்ட போற. சுகம் உனக்கு விழுந்து போயிருக்கா, அன்பு விழுந்து போயிருக்கா, சமாதானம் விழுந்து போயிருக்கா, நீ கட்டப்பட்டு போவாய், கட்டப்படுவாய். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எந்த காரியத்தில் கட்டப்படாமல் இருக்கிறாய்? உன் குடும்பத்தில், வாழ்க்கையில் விழுந்து போய் கிடக்கிறதா? நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எலும்ப நினைக்கிறேன், முடியல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எலும்பு பண்ண வைக்கிறேன், முடிய வைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு மெயினான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம உள்ள சூழ்நிலை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம், நாம் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு காரியம். எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வசனம், யாக்கோபு 1:12. யாக்கோபு 1:12. அவர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, என்னுடைய வார்த்தை உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் உனக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். உங்ககிட்ட நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் சொல்றாரு, உன் உள்ளத்துக்குள்ளே, உன் ஆத்துமாக்குள்ளே இந்த உலகப்பரமான காரியங்களை நிலைச்சிருக்க வைக்க வேண்டாம். மாறாக நீ கேட்கும் போது நான் கொடுக்க வேண்டும் என்றால், நீ விண்ணப்பத்தை வைக்கும் போது உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால், என்னுடைய வார்த்தை உன்னை நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும், நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் எதிர்காலத்துக்கு நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, என் வார்த்தை, என் கற்பனை, என் கட்டளை உன் உள்ளத்துக்குள்ளே, உன் ஆத்மாக்குள்ளே, உன் சரீரத்துல, உன் சிந்தையில, உன் எண்ணத்துல அது நினைச்சிருக்கிறதா? அதான் கர்த்தர் சொல்றார். ஏன் நீங்க ஜெபிச்ச உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? கர்த்தர் சோதித்து பார்த்து நம்மளுக்கு அற்புதம் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விலகின பிற்பாடு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை என்ன செய்வாரா? நிறைவேற்றுவார். எப்ப தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அநேக ஜாதிகள் ஆளுவாய், வாக்குத்தத்தம் நிறைவேறணும். கொழுத்த கண்டிட்டு போய் வளருவாய், வாக்குத்தத்தம் நிறைவேறணும். உன் சரீரத்திற்கு எலும்பெல்லாம் நினமுள்ள எலும்பாய் மாறும், வாக்குத்தத்தம். உன் ஆட்சியத்தில் பிறகு பண்ண வாக்குத்தத்தம். இது எல்லாமே நான் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போறேன். ஆனா நிறைவேற்றதுக்கு முன்னால என்னுடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்கிறதா? அது மாத்திரமல்ல, உனக்குள்ள ஒரு சகிப்பு தன்மை. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பிற்பாடு நான் வாக்குத்தத்தம் பண்ணினதை உனக்கு நான் என்ன செய்ய போறேன்? கொடுக்க போறேன். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ என் கண்ணமனால உத்தமனாக நீ விளங்க வேண்டும், நீ உண்மையாக நீ விளங்க வேண்டும். அப்போது நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. இயேசு வழிபட்டோம்னா இயேசு தான் கடைசி வரைக்கும்.
இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா சாகர வரைக்கும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வந்தவன் நம்ம ஊடால தெருவில் வந்தவன் விட்டுட்டு போயிடக்கூடாது. அவரை உங்க உள்ளத்துக்குள்ள இயேசு இருக்கணும், உங்க உள்ளத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அப்போதுதான் நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வாக்கு தத்தம் உடனே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம விரும்புகிறோம். ஆனால் நம்மகிட்ட அவர் நிறைய எதிர்பார்க்கிறார் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். நம்ம அவர் கேட்டவன கொடுத்துருன்னு விரும்புகிறோம். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்மகிட்ட இருக்கா? சொல்லுங்க பாப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கன்னிகளை கொடுப்பீர்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை, மிகுந்த ஆசீர்வாதங்களை, மிகுந்த உயர்வுகளை என்ன செய்வான்? பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப யாருக்கெல்லாம் உயரணும்னு ஆசைப்படுறீங்க? சீக்கிரம் செழிப்பாகணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் திராட்சை செடிப்பா, நீங்களாம் கொடியப்பா. இந்த திராட்சை செடியாகிய இயேசு மீது நீங்க கொடியா படந்தீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அல்லேலூயா. நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசு மேல நிலைச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். அதோடு கூட சோதனை வேலையிலே சகிப்புத்தன்மை வேணும். படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு, என்ன செய்ய? சோதனை. கடன் பிரச்சனை அடைக்க முடியல, என்ன செய்ய? சோதனை. சரீரத்தில் பலவீனம் இருக்கு, என்ன செய்ய? சோதனை. குடும்பத்தில் சண்டை, முறுமுறுப்பு, சோதனை. இப்படிப்பட்ட சோதனையின் மத்தியிலே கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. சோதனையை தாங்கிறது அளவுதான் பலன் கொடுப்பாரு தவிர அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு? அனுமதிக்க மாட்டார். பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யறோம்? கர்த்தருடைய காரியத்தில் நம்ம சரியா இருக்கிறோமா? அதான் உபாகத்தில் ஒரு வசனம் இருக்கு 8:2. உபாகம் 8:2 வாசிங்க சீக்கிரம். உபாகம் 8:2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு கட்டளையை கை கொள்வாயா, கை கொள்ள மாட்டாயா? உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். நீ என் கட்டளையை கை கொள்வாயா, கை கொள்ள மாட்டாயா என்று நான் சோதித்து பார்ப்பேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்னொரு வசனத்தில் சொல்றாரு. பார்த்துக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 16:4. சீக்கிரம். யாத்திராகமம் 16:4. அதனால் நடக்க மாட்டார்கள் என்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை போடுறாரு. அந்த மன்னாவை எடுக்கணும், சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதுல கூட நீ சரியா இருக்கிறாயா, அதுல கூட சரியா நீ கீழ்ப்படுத்த நடக்கிறாயா என்பதை அவர் சோதித்து தான் அவர் என்ன செய்வாரா? அற்புதம் செய்வாராம். வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடுகிற அந்த மன்னா, அந்த மன்னா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருக்குமா, கடுகு போல மெலிசா இருக்குமா. தேவ தூதர்கள் தேனிலிட்ட பணியாரம் போல அவ்வளவு சுவையா இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அன்றன்றைக்கு உணவை நீங்க என்ன செய்யுங்க? எடுத்துக்கொள்ளுங்க. அதை சொல்லி கொடுக்குறாரு. எப்படி சாப்பிடணும், எத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுக்குறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதுல நம்ம சரியா நடக்கிறோமா அப்படிங்கிற சாப்பாட்டுல கூட கவனமா இருக்கணும். நம்ம சாப்பாட்டுல கூட என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். அதை சோதிப்பார். நீங்க அவசரப்பட்டு ஆண்டவரே நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து இந்த காரியம் ஜெபிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பொறுத்தர பண்ணிடுவீங்க. அப்புறம் உபவாசம் இருக்க மாட்டீங்க. கர்த்தர் அந்த காரியத்தை என்ன செய்றாரு? உங்களுக்கு சோதிக்கிறார். நீ ஏன் சொன்ன? ஏன் உபவாசம் இருக்கிறேன்னு சொன்ன? நீ சும்மா ஜெபிக்க வேண்டியதானே? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பொருத்தனை பண்ணிட்டா அதை செஞ்சிரு, அதை செய்யாம போயிட்டேன்னா உனக்கு என்னவாகும்? பாவமாகும் சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 23:22. அதுதான் எந்த காரியத்தை பேசினாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் தேவ சமூகத்தில் வாய் மீறாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? உறுதிப்பிரமாணம் எடுக்கக்கூடாது, உடன்படிக்கை பண்ணக்கூடாது. நான் டெய்லி 1 hour ஜெபிப்பேன் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணேன், கண்டிப்பா நம்ம ஜெபித்து ஆகணும். நான் டெய்லி 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதிப்பேன், நான் உறுதி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உறுதி எடுத்து ஆகணும். அப்படி எடுக்கல அப்படின்னா சோதனை உங்களுக்கு வரும்.
அவர் சாப்பாட்டுல கூட சோதித்து அறிகிறவர். நீ நான் சொல்ற விஷயத்துல நீ கரெக்டா இருக்கிறையா அவர் பாப்பாரு. நம்ம விண்ணப்பத்தை வச்சுக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம், பதில் வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை தேவன்கிட்ட முறையிட்டு இருப்போம், உடன்படிக்கை பண்ணிருப்போம், பொருத்தனை பண்ணிருப்போம், அதை கண்டுக்காம விட்டுருப்போம். ஆனா அந்த நேரத்தில் ஒரு பாவம் வந்து உட்கார்ந்துருது. அதான் சொல்லப்பட்டிருக்கு உபாகம் 23:22 நீ பொருத்தனை பண்ணிட்டு நீ பண்ணாம போனா அது உனக்கு பாவமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்பிப்பார் என்ற உறுதி நமக்கு இருந்தால் அதுல வழி விலைக்கு போயிடக்கூடாது. ஒரு கஷ்டத்தை பார்த்து வழி விலைக்கு போகக்கூடாது, ஒரு அவமானத்தை பார்த்து வழி விலைக்கு போகக்கூடாது, ஒரு துக்கத்தை பார்த்து வழி விலைக்கு போகக்கூடாது. நான் இயேசு கிட்ட வந்து என்ன நெருக்க வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் இயேசுதான் எனக்கு தெய்வம், அவர்தான் என் ரட்சகர் கடைசி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு வந்துருச்சுன்னா நம்முடைய ஜெபத்துக்கு அவர் கண்டிப்பான முறையில் ஒரு பதிலை கொடுக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். விளைவின் என்கிற ஒரு சோதனை நம்மளுக்கு வரலாம், சண்டை என்கிற ஒரு சோதனை நமக்கு வரலாம், துக்கம் என்கிற ஒரு சோதனை நமக்கு வரலாம், படிப்பறிவு எனக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சோதனை உங்களுக்கு வரலாம். ஆனால் அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். ஏன் இப்படிப்பட்ட சோதனை என்று கேட்டால் தேவன் நம்மளுக்கு 1 பேதுரு 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 1 பேதுரு 1:7 சீக்கிரம் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவது போல அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதை விசுவாசம் என்ன செய்யுமா? இங்க அக்கினி, ஒரு பொண்ணு, ஒரு நகை, ஒரு தங்கம் சோதிக்கப்படுவதை காட்டிலும் அதை காட்டிலும் விசுவாசம் என்னவா சோதிக்கப்படும். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு மேல் நம்பிக்கை வச்சு ஒரு விண்ணப்பத்தை சொல்லிட்டீங்க, அவர் தான் எனக்கு வழி, அவர் தான் எனக்கு சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் என் குடும்பத்தை நடத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டீங்க, விசுவாசம் இருக்கீங்க. திரும்பி ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அதை வழி விலகிட்டு நீங்க வேறு பக்கம் கால் வச்சுட்டீங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க தோத்து போயிட்டீங்க. நீங்க வந்து விசுவாசத்தில் உண்மையா இல்ல, விசுவாசத்தில் உறுதியா இல்ல. அப்ப அதான் சொல்றது, ஒரு பொண்ணை புடமிடுவது போல விசுவாசம் புடமிடப்படுமா? அப்ப என்ன போராட்டம் வந்தாலும் என்ன அவமானம் வந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன், அவர்தான் எனக்கு விடுதலை, அவர்தான் வெற்றி வேணேன், அவர்தான் சாரோனி ரோஜா, அவர்தான் காப்பாற்றுகிறேங்கிற அந்த உறுதி நம்ம வழி விலகி போயிடவே கூடாதுங்க. என்ன சூழ்நிலை வரட்டும், ஒரு காரியம் தெரிஞ்ச உலகத்துல யாரும் நம்ம கூட நிலையா இருக்க முடியாது. மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், கடைசி வரை யாரும் கூட வர முடியாது. இயேசு மட்டும்தான் கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொண்ணு பொருளும் கூட வர முடியாது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு வந்து சில தாய்மார்கள் தகப்பமார்கள் சொல்லலாம், எனக்கு மகன் இருக்கான், மகன் இருக்கா, கடைசி அவன் கஞ்சி ஊற்றுவான், அவன் பார்த்துக்குவான், எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா அவன் தான் உங்களை விட்டு ஓடுவான். அல்லேலூயா. பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டிய கடமை பெற்றோர்களுடைய கடமை, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அவனை கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டு அவன் கடைசி வரைக்கும் அவன் கூட தான் இருப்பான், அவன் என்னை காப்பாற்றுவான், அவன் நடத்துவான், அவன் கஞ்சி ஊற்றுவான் அப்படின்னு நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, கூட இருக்கிறவனும் சொல்ல முடியாம அல்லேலூயா கூட்டிகிட்டு போயிடும். அம்மா வர்ற அம்மா என்ன செஞ்சிடும்? கூட்டிகிட்டு போயிடும். நீ நல்லாரா, என்னை அழைச்சவர் என் கூட இருக்கிறாரு, அவர் நடத்துவார், நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துக்கடா, இந்த உலகத்து முடிவு புரிந்தா நான் மண்டைய போடுற வரைக்கும் கர்த்தர் என் கூட இருக்காரு, அவர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. அப்படிங்கிற வார்த்தை தான் உங்க வாயில வர வேண்டுமே தவிர, நான் 2-3 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிறேன், 2 பொட்டை பிள்ளை வச்சிருக்கிறேன், ஒரு மாசத்துக்கு இந்த பிள்ளை விடு, அடுத்த மாசம் அந்த பிள்ளை விடு, நான் எப்படியோ காலத்தை கழிச்சிருவேன், காலத்தை ஓட்டிடுவேன், ஒரு பையன் உள்ள விட மாட்டான். அவன் விடுவான், ஆனா வந்தவன் என்ன செய்ய மாட்டா, விட மாட்டா. ஜாக்கிரதை. அல்லேலூயா. அதனால பேசுற காரியத்தை கவனமா பேசுங்க. எனக்கு மகன் இருக்கு, மகன் பார்த்துக்குவா, என் மகன் இருக்கேன், மகன் பார்த்துக்குவான். நான் மூணு சிங்கங்களை பெற்று வச்சிருக்கேன். சில அம்மா மாதிரி சொல்றதை நான் கேட்டிருக்கேன். நான் 3 சிங்கக்குட்டியை பெற்று வச்சிருக்கிறேன். சிங்கக்குட்டி உன்னை கடிச்சு விட்டு போயிடுவேன் திரும்பல, பெருமை சிங்கக்குட்டி, 3 சிங்கக்குட்டி பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னு. ஊர் உலகத்தில் நடக்குது, பேப்பர்ல பாக்குறேன். அம்மா விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு, அம்மா பார்க்காம எத்தனை மயங்கி இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பிள்ளைய வந்து தாய் தப்பனை வந்து வயசானத்தில் முதியோரத்தில் சேர்த்து விட்டுட்டு அவன் பொண்டாட்டி முந்தேனே முடிச்சு போயிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு?
ஏன்டா அப்படி அம்மா அப்பா சேர்த்து விட்ட? வந்தவ இருக்க விட மாட்டா, பெரிய நொச்சு பண்றா, நைட்டு தூங்க விட மாட்டா, முதுகில் உயிரை வாங்குற தொல்லை தாங்காம எங்க அம்மா அப்பா சேர்த்து விட்டேன். அல்லேலூயா. தாய் தகப்பன், அதாவது நல்ல வாட்டா சாட்டமாக இருக்கிற மகன், வாட்டா சாட்டமாக இருக்கிற மக வச்சு கஞ்சி ஊற்று முடியலையே, எங்கோ வீட்டு வாடகை கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வழி செய்யி. இதை விட்டு முதியோரத்தில் அனாதை தான் முதியோரத்தில் போய் சேரணும். நல்லா உருளைக்கட்டை மாதிரி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, நாட்டுக்கட்டை மாதிரி வச்சுக்கிட்டு அம்மா அப்பா கூட முதியோரத்தில் சேர்த்து விடுறது. உன்னை பெற்று உன்னை படிக்க வைக்கணும்னா எங்கிட்டு போயிருப்ப கேட்குறேன். காலேஜில் ஃபீஸ் கட்டி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி காலேஜில் ஃபீஸ் கட்டுது அம்மா. அப்புறம் கல்யாணம் முடிச்சோன்னா என்ன ஆகுது? அப்புறம் கேட்டா அம்மா வேணா இங்க கணக்கு கொடுக்கணும். ஆனா நீயும் வயசாவ, உனக்கும் பிள்ளை பிறக்கும், உனக்கும் மகன் வருவியா, கடைசியில் உனக்கும் முடி நரைக்கும், உனக்கும் மூஞ்சி சுருவலா வரும், நீயும் தள்ளாடுவ. அப்ப மயங்கரம் சொல்லுவ, அம்மா நீ தாத்தாவை பாட்டியை நீ முதிர்ந்த சேர்த்ததாக நான் கேள்விப்பட்டேன், உனக்கு அதே நிலைமை தான், வா நான் கேட்டு வச்சுட்டேன், பின்னாடி வண்டியில ஏற்றி விட்டு சேர்த்து விட்டுருவா. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அதனால் வயசான காலத்தில் தாய் தகப்பன் என்ன செய்யுங்க, அனாதை ஆக்காதீங்க. அது பாவம். அது என்னது? பாவம். தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க, எப்படி கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, வட்டிக்கு பணத்தை வாங்கி பீஸ் கட்டியிருப்பாங்க. யோசனை பண்ணி பாருங்க. கவனம். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நினைச்சிருக்கணும். தாய் தகப்பனை அசட்டு பண்ணா அது கற்பனை மீறுறேன், கட்டளை மீறுறேன். பார்த்துக்கலாம். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு வசனம் இருக்கிறது. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆயுசு நாட்களை பெருகும்படி தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன் தாய் தகப்பனை கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு, உன் தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடு. அப்படி செய்யும்போது என்ன பிரயோஜனம் கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஆயுசு நாட்கள் பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாய் தகப்பனை கனம் பண்ணு, தாய் தகப்பனுக்கு மதிப்பு கொடு, தாய் தகப்பனை மேன்மைப்படுத்து, தாய் தகப்பன் செய்ய வேண்டிய கடமை செய்யி. அதான் பெத்த கடமை. வளர்த்த கடமைக்கு நம்ம செஞ்சு ஆகணும். அவங்களை அனாதை விட்டுறக்கூடாது, அனாதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதே நிலைமை நமக்கு வரும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கிற பதில் அப்படின்னா கற்பனை கட்டளை இருக்கு, அதுல சரியா இருக்குன்னு உங்களை சோதிச்சு பாருங்க. அவர் சோதி தெரிந்து அப்பன் செய்கிறவர். தாய் தகப்பனை கனம் பண்ணணும் கட்டளை இருக்கு, கற்பனை இருக்கு. ஆனா தாய் தகப்பனை கனம் பண்ணாம நீ உபவாசம் இருபத்தொன்னு உபவாசம் ஜெபிச்சுக்கிட்டு நான் 3 நாள் ஜெபிக்கிறேன் 4 நாள் ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. முதல்ல கற்பனைக்கு கீழ்படுகிறோமா, கட்டளைக்கு கீழ்படுகிறோமா பார்க்கணும். அதுல சரியா இருந்துட்டு நீங்க உபவாசம் ஜெபிச்சு விண்ணப்பத்தை வச்சு பாருங்க, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பாரு. பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. முதல் அவர் கீழ்படுதலை விரும்புறாரு. என் வார்த்தை உங்ககிட்ட நினைச்சிருக்கிறதா, என் கற்பனை உங்ககிட்ட நினைச்சிருக்கிறதான்னு பார்க்கிறாரு. நம்ம உள்ளத்தை பார்க்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய கட்டளை எல்லாமே சரியா நடந்துட்டு வர்றேனா, கற்பனை உறுதியா இருக்கிறேனா, நடந்துட்டு வர்றேனா, அதுல கவனமா நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராம், பதில் கொடுப்பாராம். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம சோதிக்கப்படுறோம். எதுக்கு சோதிக்கப்படுகிறோம்? உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்ட. யோபு 23:10 சொல்லப்பட்டிருக்கு, நான் புடமிட்ட பிற்பாடு பொண்ணா விளங்குவேன். ஏன் பொண்ணா விளங்குறாரு? புடமிட்ட பட்டிருக்கிறாரு, வேதனைப்பட்டிருக்கிறாரு, நெருக்கப்பட்டிருக்கிறாரு. இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னேறி இருக்காங்கன்னா சும்மா ஒண்ணு முன்னேறல, கஷ்டப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. எதுக்கு வாழ்ந்து செத்துறணும் அப்படிலாம் சொல்லி முயற்சி பண்ணிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கூட இருந்தனால ஜீவனோடு வாழ வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை, அவர் கிருபை. அவர் இல்லைன்னா நம்ம இல்ல. சில ரதங்களை குறித்து மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்ட நாங்களோ கர்த்தரை குறித்து எந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. தாயா இருக்கலாம், தாப்பனா இருக்கலாம், எங்க அப்பா எங்க கொடுத்தாரு, எங்க அம்மா எங்க கொடுத்தாரு, கர்த்தர் வாங்கி கொடுத்தார், கர்த்தர் செஞ்சாரு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் என்ன செய்வாரு? வாக்கிய பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோதனை வருகிற நேரத்துல நாம் பொறுமையா இருக்கணும். ஒரு பலவீன தாக்குதல் வந்துருச்சுன்னா, ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் வந்துச்சு அப்படின்னா கர்த்தர் உன்னை சோதித்து அறிகிறார். திரும்ப அவர் வாழ வயது என்ன செய்வாரா? ஒரு கழுகு என்ன செய்யுது? வானத்து உயர பறந்து ஒரு மலை மேல உட்கார்ந்து தான் சிறகுகள் என்ன செய்யுது? அது பூரா சிறகு போய் அடிச்சு மொட்டை கழுகா உட்காந்துருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இறகு இல்லாம மொட்டை கழுகா உட்காந்துருக்கு, ஒரு வயசான கழுகு. ஆனா ஒரு நாள் இல்லை, 2 நாள், 3 நாள், நாள் ஆக ஆக அந்த கழுகுல இறகுலாம் புது இறகா முளைக்குது. அது ஒரு வாலிப கழுகுக்கு உண்டான இறகு முளைக்குது. அதுக்கப்புறம் பறந்து அது வேகமா ஓடுது, வாலிப வயது அடையுது. பார்த்துக்கொள்ளுங்க. அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க சோதனையில வேதனை இருந்தீங்கன்னா நீங்க ஓரத்துல உட்காருங்க, தேவ சமூகத்துக்கு வாங்க, அமைதியா இருங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க.
கர்த்தர் உங்களுக்கு ஒரு திரும்ப வாழ விதை கூட்டி கொடுத்து உங்களை மலை மேல இருக்கிற பட்டணம் போல அவர் உயர்த்த அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 105 சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு அல்லேலூயா சோதனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2:10 வாசிங்க பாப்போம், முடிக்கிறேன். ஜீவகேடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தான் சோதனை அனுமதிக்கிறார். இந்த உபத்திரத்தை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, நீ பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். உனக்கு ஒரு ஜீவகேடம் பரலோகத்தில் ஆயத்தமா இருக்கிறது. அந்த பரலோகத்தில் ஜீவகேடத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே தான் உனக்கு இந்த வேதனை, உனக்கு இந்த நிந்தை, உனக்கு இந்த அவமானம், உனக்கு இந்த போராட்டம், உனக்கு இந்த நெருக்கம், உனக்கு இந்த சஞ்சலம், உனக்கு இந்த தவிப்பு எல்லாமே ஏன் அப்படின்னு கேட்டா, நான் பரலோகத்தில் ஜீவகேடத்தை பெறுவதற்கு தான். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இங்க இருங்க, பரலோகத்துக்கு போறதான் சாதனை கிடையாது, ஒரு சோதனைங்கிற வழியில தான் போக முடியும். அதான் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு 14:22. அப்போஸ்தலர் 14:22 வடிங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே அல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு எதை நம்ம அனுபவிக்கணும்? உபத்திரத்தை அனுபவிக்கணும். அந்த உபத்திரம் நம்மளுக்கு நிலையா இருக்காதுங்க. ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அந்த பலவீனம் நிலையா இருக்காது. ஒரு அவமானம் வந்தால் அந்த அவமானம் நிலையா இருக்காது. ஒரு குழப்பம் வந்தால் அந்த குழப்பம் நிலையா இருக்காது. காரணம், தேவன் அதிலிருந்து நம்மளை தப்பி வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பிற்பாடு தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த இடத்துல உட்காந்துருக்க எல்லாத்துக்குமே எந்த சோதனையுமே உங்களுக்கு வரலையா அப்படின்னு கையை தூக்குங்க அப்படின்னா கையை உங்களால் தூக்க முடியுமா? எந்த சோதனையுமே நான் இது வரைக்கும் விவரம் தெரிஞ்ச காலத்தில் எனக்கு சோதனை வந்தது கிடையாது. யாரும் கை தூக்க முடியுமா? சோதனையே வந்தது கிடையாது, கஷ்டமே வந்தது கிடையாது, நெருக்கமே வந்தது கிடையாது. நல்ல 3 நேரம் சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கேன். வீட்டில் படிக்கிற பிள்ளைய கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு இந்த பாடம் எனக்கு வரல, இதனால நான் ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறேன், ஏன்டா ஆண்டவர் வச்சிருக்கிறேன்னு சொல்லி நான் சோதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமாம், பார்த்தீங்கன்னா தலையாட்டுதுக்கு. இதுக்குள்ள கூட சோதனை வருது. 3 நேரம் கஞ்சி ஊற்றிடுறாங்க, வீட்டில் தேவையை சந்திச்சிடுறாங்க. ஆனால் ஏப்பா இவங்களுக்கு சோதனை வருது அப்படின்னு கேட்டால், படிக்கிற இடத்துல சோதனை, படிக்கிற இடத்துல சோதனை. எப்படி சோதனை வருது? வீட்டு பாடம் எழுதிட்டு வந்தியா? எழுதிட்டு வந்தா வரிசையா நில்லு, எழுதாள் எந்திரிச்சு நில்லு. ஒரு ஆள் எந்திரிச்சு நிற்கும். 50 பிள்ளைய நிற்பாங்க ஸ்கூலில், ஒரு பிள்ளை எந்திரிச்சு நிற்கும். என்ன இந்த உடம்பு எதுக்கு இருக்க? எல்லாரும் எழுதி வந்திருக்காங்களே, உனக்கு புத்தி இல்லை, உனக்கு அறிவு இல்லை, எதுக்கு வந்திருக்க நீ ஸ்கூலுக்கு? இப்படியா இப்படியா எத்தனை நாள் செய்வ நீ அப்படின்னு சொல்லி டீச்சர் வஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அப்படியே தலை குனிஞ்சு நிற்கும். நிற்குமா நிற்காதா? அப்போ எல்லாரும் முன்னால் ஒரு அவமானம். அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு சோதனை. அன்னைக்கு புள்ள சிரிக்கவே சிரிக்காது. அல்லேலூயா. அப்போ சோதனை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தான் வழிகாட்டி இயேசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பைபிளில் எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய. இங்க பாருங்க, நீங்க பலவித சோதனைகளை மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சோதனையில உதவி செய்ய என் இயேசு உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறார். எவ்வளவு பெரிய சோதனை இருந்தாலும் அந்த சோதனையை விடுவிக்க. அல்லேலூயா. காரணம், அவர் சோதிக்கப்பட்டபடியால். காரி உமிழப்பட்டு அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். 3 முறை கீழே விழுந்தவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார். தெருவில் அப்படியே சிலுவையில அப்படியே எல்லாரும் நின்று பார்க்க முடியும். அவர் அவமானப்பட்ட ஒரு சோதனை அவர் சகித்திருக்கிறார். ஏன்? உங்களை என்னைய வாழ வைக்க முடியாத அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடி, உங்களுக்கு இப்போ என்ன சோதனை இருக்கு, அந்த சோதனையை நினைச்சு ஏசப்பா சோதிக்கப்பட்டுட்டாரு, நான் சோதனை பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க சொல்லுங்க, இயேசு சோதிக்கப்பட்டுட்டாரு. ஆனால் இந்த சோதனையிலிருந்து
இயேசு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எங்க கண்களை மூடி அப்படி மனதுக்குள்ள சொல்லுங்க பாப்பா, இப்ப என்ன சோதனை இருக்கு அந்த சோதனையை கொண்டு வாங்க. உங்க வீட்டுல இப்ப என்ன சோதனை இருக்கு? பலவீன சோதனையா, கடன் சோதனையா? சொல்லுங்க. அதை சொல்லிட்டு ஏசப்பா அந்த எபிரேயர்ல சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சோதனையிலிருந்து இயேசுவானவர் தப்பித்து உங்களுக்கு வழியை திறந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க 18 வருடமா கூலியா இருந்த ஒரு அம்மா ஒரு சோதனையோட வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இயேசு போய் அந்த பலவீன சோதனை எடுத்து போட்டு நிம்மர வச்சு அற்புதம் செய்தார் இயேசு. ஹல்லேலூயா. 4 நாள் இருந்த அந்த லாசரு, மார்த்தாள் மரியாள் சோதனையோட வேதனையோட அழுது கொண்டிருந்தாங்க. இயேசு போய் அந்த சோதனையை மாற்றி அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தவர். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஒரு 12 சிறுமிய, செத்து போன சிறுமி வீட்டுக்கு தாயை இப்ப அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த சோதனையை மாற்றி தவிச்சுட்டு இருந்தாங்க. இயேசு அந்த சிறுமியை உயிரோடு எழுப்பி அந்த சோதனையிலிருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். அதே போல நமக்கு என் தேவன் சந்தோஷத்தை கொடுக்க அவர் நல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வனாந்தரத்திலே சாப்பிட வழி இல்லாம 3 நாள் பட்னியா கிடந்தவர்களுக்கு 5 அப்பத்து 2 மணி பெருகு பண்ணி பசியை ஆற்றி ஆகாரம் கொடுத்த இயேசு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போறாரு. வரிகட்ட பணம் இல்லாத போது அந்த மீன் வாயில பணத்தை வர வச்சு பணத்தை கட்டும்படி ஒரு அற்புதம் செய்த இயேசு இன்னைக்கு எப்படி ஏசப்பா இன்னைக்கு கண்டிப்பானவர்களே நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போறாரு. பணத்தை வர வைக்க போறாரு. மீன் வாயில எப்படி பணம் வந்துச்சு, அதே போல கர்த்தர் நம்முடைய கடன்களை அடைப்பதற்கு என் தகப்பன் பணத்தை வர வைக்க போறாரு. காற்று வராது, மழை வராது, பள்ளங்களை நிரப்புவாரு. வானத்தின் பலகடைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதங்களை வரிசைக்கு பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி அமைக்க போறாரு. கரணை அடைப்பதற்கு எண்ணெய் சட்டியில எண்ணெயை பெருக வச்சு எண்ணெயை விட்டு கரணை அடைக்கும்படி செய்த அற்புதம் செய்தவர் இன்று நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய, அந்த சோதனையில் விடுபட கர்த்தர் உங்களை என்னை காப்பாற்ற அவர் ரெடி ஆயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லி பாருங்க. 5 அப்பத்து 2 மணி பெருக பண்ணி அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இளம் வாலிபனை பாடையை தூக்கிட்டு போகும்போது அந்த தாய் சோதனையில வேதனை கதறி கொண்டு வரும்போது அந்த தாயின் கண்ணீரை பார்த்து நீரும் கண்ணீர் வடித்து அந்த வாலிபனை உயிரோட எழுப்பி அற்புதம் செய்த அதே அற்புதம் வல்லமை என் வாழ்க்கையில் நிரப்பராக கண்டிப்பா நம்ம இயேசு அற்புதம் செய்வார். அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர்ல பவுல் எழுதி வச்சிருக்கிறாரு, அவர் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய போறாருங்க அவரு. எந்த பிரச்சனையில் இருக்கிறீங்க, நீங்க எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க, இயேசுவர் இன்னைக்கு இறங்கி வந்துட்டாரு. அதனால அவர் சோதிக்க அவமானம் என்னன்னு அவருக்கு தெரியும், விளைவனை என்னன்னு அவருக்கு தெரியும், வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அனுஷ்டார், ஐயோ என் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்திட்டேன், என் பிள்ளைகளை வாழ வைக்கணும், என் பிள்ளைகள் பயத்தாவிய போகணும், என் பிள்ளைகள் சாபத்தை ஒழிஞ்சிட்டு என் பிள்ளைகள் எந்த சோதனைப்பட்டாலும் அந்த சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு நான் இறங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த இயேசுவானவர் உங்களை இன்னைக்கு சோதனையிலிருந்து விடுதலை கொடுக்க போறார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9493313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.